வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகெயின் ஐபிஎல் அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்க போது ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜாம்புவானால டீமா. ஸோ எஸ், ஒரு சைடில் ஆர்சிபி அண்ட் இன்னொரு சைடில் எஸ்ஆர்எச் சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஸோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சைடில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஒரு மாதிரி திருப்பியும் நான் டைட்டில் அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி வராங்க. அண்ட் இன்னொரு சைடில் பேட்டிங்கா போலிங்கா எப்படி இருந்தா நான் பார்த்துப்பேன்டா, நான் ரன்ஸ்லேயே அடிச்சு தாக்கிடுவேன்டான்ற மாதிரி எஸ்ஆர்எச்சும் வராங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு டீமோட ப்ரிவியூ. ஸோ எப்படி லைனப்ஸ் எந்த லைனப்ஸோட போறாங்க அண்ட் யாரு ஃபேவரட்டா இருக்க போறா, சோ டீடைலா அனலைசஸ் பண்ணலாம். சோ அதனால என் கூட இன்னைக்கு லிங்க்ஸும் வந்திருக்காரு. சோ டீடைல் அனலைசஸ். வணக்கம் மக்களே. எஸ் லிங்க்ஸ். சோ என்ன மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடா இருப்பீங்க நான் நம்புறேன். 100% மச்சான். சோ அதுதான் ஐபிஎல்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஈகர்னஸ் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி வீடியோ வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சேனல், ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ப்ரிவியூ போட்டுடலாம். ஆர்சிபி எஸ்ஆர்எச் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் விசஸ் ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லைடை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அதுவும் பட்டிதார்லாம் பார்க்கும்போது துரந்தரோட சினிமாவில் அந்த மாதிரி இருக்காப்புல. அதே மாதிரி இஷான் கிஷானே என்னடா வாழ்வு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்பவமே தரமான சம்பவம். ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிர்லா மச்சான் 16,706 கோடி. அவ்வளோ காசு எங்கே இருக்கு? பிர்லா ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சு தான், கேட்டிருக்கோம். பட் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தானும் சைன் ஆயிருக்கு. அது நம்ம ப்ரிவியூலேயே பேசணும் எல்லா டீமும் அனலைசிஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு ஷாக்கிங்கான சம்பவம். 16,000 கோடி. நியூ ஓனர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தாங்க ஆர்சிபிக்கு முன்னாடி. இப்போ நியூ ஓனர்ஸ் எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இவனுக்கு அடிச்சதுரா லக்குன்ற மாதிரி இந்த வருஷமே பயங்கரமாக இருக்குது இஷான் கிஷானுக்கு. அவனோட ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். பட் இவனுக்கு கிடைச்ச லக்கு மாதிரி நீ என்ன நினைக்கிறது? எனக்கு தெரிஞ்சு லக்கோட ஒரு டைம்ல இந்தியா ஸ்குவாட்ல இல்லாத மாதிரி போயிட்டான் வெளியே. சரியா, இந்த 2020 வேர்ல்ட் கப் ஆடுறதே ஒரு பெரிய டவுட்டா தான் இருந்துச்சு. பெரிய கன்சிடரேஷனே வரல. அன்டில் இந்த இது ஸ்மார்ட் வந்ததுக்கு முன்னாடி வந்து யாருக்குமே தெரியாது. அங்க பயங்கரமா ப்ரூவ் பண்ணான். ஸோ அதுதான் ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்டா மாறிச்சு. அதனால தான் ஸ்குவாட்லயுமே எடுத்தாங்க. அண்ட் ஸ்குவாட்ல எடுத்ததுக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்கிரேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ப்ரூவும் பண்ணியிருக்கான். ஸோ 100% எனக்கு தெரிஞ்சு டேலண்ட் மட்டுமே தான் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கான். நடுவில் என்னென்ன பிரச்சனைனா எனக்கு அந்த மைண்ட் வைஸ் எனக்கு வந்து நான் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்லாம் போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ கம்பேக் வந்திருக்கான். சூப்பராக பண்ணுறான். கேப்டன்சியும் கொடுத்துட்டாங்க. பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி பண்ணுறான்ட்டு கேப்டனா. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஆர்சிபி மச்சான் 2008 2025 ஹிஸ்ட்ரி. ஸோ பார்த்தோன்னா 3 தடவை ரன்னர் அப் ஆயிருக்காங்க. ஒரு டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 18 வருஷம்ன்றது லாஸ்ட்டாக கப் அடித்ததால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அந்த கப்பு மட்டும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பரவாயில்ல, நல்ல ரெக்கார்டு. அதே மாதிரி எஸ்ஆர்எச் பார்த்தோன்னா 2013 தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ டோர்னமெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி வந்து டெக்கான் சார்ஜர்ஸ்னு இருந்திருக்கும். அப்படின்னு ஒரு பாட்டுலாம் வரும். செம ஃபேமஸா இருந்த ஒரு பாட்டு. ஸ்டார்டிங்ல இருந்தே வரும். டெக்கன் அவங்க தான் ஓனரா இருந்தாங்க. ரோஹித் சர்மா அங்கதான் இருப்பான் ஸ்டார்டிங்ல, சின்ன பையன் அங்கதான் இருப்பான். சோ அங்க அதுக்கப்புறம் தான் வந்து பசங்க வந்து எஸ்ஆர்எச்னு மாத்துனாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அண்ட் டைட்டிலும் அடிச்சிருக்காங்க. டெக்கன் சார்ஜர்ஸா டைட்டில் அடிச்சிருப்பாங்க. 100% கரெக்ட். சோ எஸ், இப்போ வந்து எஸ்ஆர்எச் உள்ள வராங்க. இவங்க வந்து ஒரு 2 தடவை ரன்னர் அப் ஆயிருக்காங்க. ஒரு தடவை டேவிட் வார்னர் கப் அடிச்சு கொடுத்துருக்கான் கேப்டனா. ஓகே. சோ இவங்களும் ஒரு நல்ல ஹிஸ்டரி தான் வச்சிருக்காங்க. டிராஃபி அடிக்காத டீம் கிடையாது, ரெண்டுமே அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் மச்சான் கடைசி 6 மேட்ச். ஓகே. ஸோ ஈவனா போயிருக்கு. 3-3 இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா நான் ஒரு மேட்ச் அடித்தா நீ ஒரு மேட்ச் அடிப்ப அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. பார்ப்போம் என்ன நடக்குது இந்த மேட்ச்ன்ட்டு. ஸோ இதுதான் கடந்த 6 மேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக சின்னசாமியில் ஒரு சம்பவம் மச்சான் 2024 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம பார்த்தோம் அந்த மேட்சை. 287, அதாவது ஐபிஎல் மட்டும் இல்லை வேர்ல்டு T20லயே ஹையஸ்ட் ரன் இதுதான். அதுக்கப்புறம் அந்த சீசன் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருந்தாங்க 300 போகுமா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட நீ இந்த மேட்சை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண. கிரிக்கெட்டே மாத்திருச்சு மச்சான் இந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. சீரியஸா 2020 இப்படி தான் ஆடணும்ன்ற ஒரு பேஸ் செட் பண்ண மேட்சாவே இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர்எச்சோட நம்ம பார்வை எஸ்ஆர்எச் மேல டோட்டலா மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டிங்கா இப்படி எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி மாத்தினாங்க. அதனாலதான் இப்ப சிஎஸ்கே பண்ற சேஞ்சஸ் நிறைய டீம் பேட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இது ஒன் ஆஃப் த மேட்சஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த தொடக்கம். இந்தியாவுமே மச்சான், இந்தியாவுமே இந்த எஸ்ஆர்எச் மேட்சுக்கு அப்புறம் தான் இறங்குறவெல்லாம் அடிக்கணும்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லோவா ஸ்டெடியா அப்பதான் விராட் கோலி மவுஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது இந்தியா டீமுக்குள்ள. என்னப்பா இவன் பொறுமையா ஆடுறான் அப்படின்னும் போது இந்த அபிஷேக் சர்மா அந்த டிராவிஸ் ஹெட் அந்த காம்போ இருக்குது பாரு ஸ்டார்டிங்ல. சரியான மேட்ச் இது. 288 ரெக்கார்ட் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட மச்சான் ரெக்கார்ட் சேஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தினேஷ் கார்த்திக் ஒரு சரியான இன்னிங்ஸ் ஆடுவான். 85 83 அவுட் ஆயிடுவான். கிட்டத்தட்ட 260 வரைக்கும் வந்துட்டாங்கப்பா ஆர்சிபி.
ஆமா ஆல்மோஸ்ட் செம மேட்சா இருந்தது ஆக்சுவலா. யாருமே எதிர்பார்க்கல இவங்க சேஸ் பண்ணி இது வரைக்கும் வருவாங்களான்னு. ஒரு பயங்கரமான மேட்சா முடிஞ்சது. பட் இன் ஃபேவர் ஆஃப் SRH முடிஞ்சது. எஸ் பெரிய ஒரு மேட்ச் இது சீரியஸாவே. அதுதான் எனக்கு So, தெரிஞ்ச yes. ரெக்கார்டு எல்லாமே பிரேக் ஆச்சு. 549 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. பட் பார்க்கும்போது என்னன்னா ஆர்சிபிக்கு தான் கொஞ்சம் கஷ்டகாலம். லோவஸ்ட் ஸ்கோரும் அவங்க தான், ஹையஸ்ட் ஸ்கோரும் அவங்க தான். அது ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது யாராலையும் அடிக்க முடியாதுடா. முடிஞ்சா லோ ஸ்கோரா இருந்து காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பேஸை செட் பண்ணோம். அண்ட் பரவாயில்ல போன சீசன் அடிச்சதுனால ஏதோ மனசு தேத்திக்கிட்டு சோ இனி வர இதுல ஃபேவரட்டாவே போறோம்பா. சோ கண்டிப்பா டீம் செட் ஆயிருக்கு. சோ எஸ் யா அதுக்கு அடுத்து பார்த்தனா இப்ப நாளைக்கு நடக்க போற மேட்ச் மச்சான். நாளைக்கு அதாவது நாளைக்குனா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல நாளைக்கு. ஸோ அதனால சாட்டர்டே நைட்டு ஓப்பனிங் செரிமனியோட இதாவது 2வது தடவை தொடர்ந்து ஆடுறாங்க ஆர்சிபி ஓப்பனர்ல. போன வாட்டி ஆடினாங்க கேகேஆரோட, அதுல ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். மச்சான் ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்தே ஃபர்ஸ்ட் கேம் அவங்க தான், ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆர்சிபி எல்லாம் ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஆர்சிபியோட ஃபேன் ஃபேவரிங்கால தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் வைப்பாங்க. சோ இன்டர்வியூ பார்த்தா போன தடவையுமே நடந்தது. ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் எஸ் கமிங் பேக் டு ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் வந்து நான் ஃபார்ம்ல இருக்கேன்டான்னு வந்து இறங்கி இருக்காங்க. பட் எப்படி நீ இந்த ஸ்குவாட 11 சூஸ் பண்ணுவ? அது ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஒரு கஷ்ட காலமே இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஏசலூட் இல்ல, விளையாட போறது இல்ல இன்னைக்கு மேட்ச்ல. சரியா? ஏசலூட் ஆடல, துஷார் ஆடல. சோ 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு ஏசலூடோட பேக்கப்பா துஷாரா வச்சிருந்தாங்க. துஷாரும் ஆட போறது கிடையாது, ஏசலூடும் இல்ல. சோ மேபி ஜாக்கப் டஃபி போவாங்களா இல்ல ஃபுல்லா பேட்டிங்லயே போயிரலாமா? 4 பீப்புளுமே ஃபாரினர் பேட்டிங்ல போயிரலாமா? அதுதான் ஆக்சுவலா இப்போ போகுது. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சால்ட் ஸ்டார்ட் பண்றதுலயே டவுட் கிடையாது. சால்ட் will be starting alongside கோலி. சரியா? இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா படிக்கல் இருக்கிற ஃபார்முக்கு அவன் எப்படி நீ உட்கார வைப்ப? சோ படிக்கலும் ஆல்சோ will be playing. வெங்கடேஷ் ஐயரும் விளையாடணும், அதே மாதிரி பட்டிதார் விளையாடணும் கேப்டனு. அண்ட் ஜித்தேஷ் இருக்கான், டிம் டேவிட் இருக்கான், ரொமேரோ ஷெப்பர்ட் இருக்கான். சோ நீ ஃபர்ஸ்ட் டாப் ஃபாரினர்ஸ் மட்டும் 4 பேர் வேணும் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவ? கன்ஃபார்மா சால்ட். சரியா? அதே மாதிரி டிம் டேவிட், ரொமேரோ ஷெப்பர்ட் 3 பேருமே இது பண்ண முடியாது. சோ இன்னொரு சைடுல போலர் வேணும் உனக்கு. சரியா? ஜாக்கப் டஃபி மேபி எடுக்கலாம். பட் பெத்தல நீ எப்படி உட்கார வைப்ப? பெத்தல இருக்கிற அவனும் பெரிய ஃபார்ம்ல இருக்கான் பாவம். நம்ம கிட்ட அச்சாம்பர் ரெடி. சோ மேபி எனக்கு தெரிஞ்சு பெத்தல் வச்சு போறாங்க. ஒரு பார்ட் டைமர் மச்சான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பார்ட் டைம் போடுவான். பட் அகைன் இவங்களுக்கு வந்து இப்போ இன்னும் எஸ்டிஆல அவுட். சோ எஸ்டிஆல 100% will not be playing. கேஸ் வாங்கிட்டு போய்டாப்ல நம்ம. சோ 3 பேர் மெயினா bowlers அப்படினு பாக்கும்போது குர்னால் பாண்டியா கன்ஃபார்மா நம்பலாம் bowlingல, சுரேஷ் சர்மா கன்ஃபார்மா நம்பலாம், அண்ட் இன்னொருத்தர் தானே புவனேஷ் குமார நம்பலாம். சோ இன்னொரு bowler மங்கேஷ் யாதவ் அவனும் இருக்கணும் ஸ்குவாட்ல. பட் அத தாண்டி இன்னொரு bowler வேணும் அப்படினா அங்கதான் ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. அந்த ஒரு bowler தான் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு மங்கேஷ் யாதவ் கூட நான் ஐயா ரேட் பண்ணல மச்சான். எனக்கு தெரியல டீம் ஐயா ரேட் பண்ணுது. பட் அவன் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடினா நமக்கு தெரியும். மேபி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்கானான்ட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு. நீ ஐயா ரேட் பண்றது நான் சொல்ல என்னன்னா இப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் வேணும்டா. சோ இந்தியன் bowler நீ வச்சு தான் கவர் பண்ண முடியும். ஆமா எஸ்டிஆலுக்கு பதில் அவனை நீ போட்டு மேபி ராஷிக் தார் போடலாம். அவனையுமே நல்ல பேக் பண்ணாங்க, ரீடைன் பண்ணாங்க 6 crores என்னமோ. சரியா? அவனையும் நீ போடலாம், இல்ல மங்கேஷ் யாதவ் போடலாம். போட்டுட்டு பேட்டிங்ல ஃபுல் பவர் இறக்கலாம். மேபி அப்படி பண்ணலாம். இல்லனா ஜாக்கப் டஃபி ஸ்டார்டிங் ஒரு 2-3-4 ஓவர் சூப்பரா போடுவான். ஒரு வர்த்தான இந்தியன் ரேங்கிங்லயே செகண்ட் இருந்தான் நினைக்கிறேன் வேர்ல்ட் ரேங்கிங்ல T20ல. ஆமா. சோ தெரியல இப்போ ஒரே ஒரு சேஞ்ச் தான் கன்ஃபார்மா நடக்கும். சோ எய்தர் ஜாக்கப் டஃபியா பெத்தலா. சோ அதுதான் பார்க்கணும். இதுதான் ப்ராப்ளம் வேணா இருக்க போகுது எனக்கு மோஸ்டா இதான் இருக்கும். அப்ப படிக்கல் பதிலா வெங்கடேஷ் ஐயர் ஆடுவான்னு இல்ல மச்சான், எனக்கு படிக்கலும் இருக்கிற ஃபார்முக்கு அவனையும் உட்கார முடியாது. 6 கோடி வாங்கிட்டு எப்படி அவனை உட்கார வைக்கிறது? அவனையும் உட்கார முடியாது. ஒரு 11 ஃபிக்ஸா இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்ச படிக்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான். பெட்டர் ஏன்னா அவன் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கான். இதுலயுமே ஸ்மார்ட்லயும் வச்சிருக்கான், அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிலயும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ எல்லாத்துலயுமே நல்ல ஃபார்ம்ல தான் வரான். சோ ஐ திங்க் they'll go with படிக்கல் அப்படின்னு தான் தோணுது. பட் பாப்போம். இதுதான் வெங்கடேஷ் ஐயர் இருந்ததுன்னு ஒரு பார்ட் டைமர் கிடைக்கும். இன் கேஸ் மங்கேஷ் யாதவ் யாருன்னா அடி வாங்குறாங்கன்னா 1 ஓவர் 2 ஓவர் தள்ளிடலாம். இதே படிக்கல் போனீங்கன்னா ஹார்டா பேட்டிங் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மச்சான் இல்லடா ரொமேரோ இருக்கான்ல, ரொமேரோ ஷாட் வச்சு ஓட்டலாம்ல, நல்ல போட்டு வந்தானே இதுல. சோ ரொமேரோ இருக்கான், அப்படி இப்படி இருக்காங்க. ஆக்சுவலி bowling இருக்காங்க. பட் ஒரு ஃபுல் டைம் bowler அந்த மாதிரி ஒரு bowler தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லாட் bowling அதை எப்படி கவர் பண்ண போறாங்க? அந்த பவர் பிளேயர்ல மாட்டோம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாட்டிப்பானுங்க. ஆமா, ஏசல் வந்திருந்தானா தைரியமா ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவான்பா. யாரு போட்டாலும் அடிப்பாங்க மச்சான். அப்படி பாக்கும்போது ஏசல் ஓரளவுக்கு நம்பலாம் நீ சொல்ற மாதிரி. பட் மத்தபடி எவன் போட்டாவும் வான வேடிக்கையா இருக்க போகுது. சோ அதுல டவுட்டே கிடையாது. ஓகே, அவங்களோட சரி இவங்க பயங்கரமா இருந்தது. அவங்களோடது பாப்போம். மோசமான லைன் அப் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த 4 பேர் மச்சான். எனக்கு தெரிஞ்சு அந்த 4 பேரை கிராக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு அவங்க ஒரு 200 குள்ள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா ஆர்சிபிக்கு நல்ல ஒரு சான்ஸ்.
இல்லனா ஒரு 200க்கு மேல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபியா இருந்தா 200க்கு மேல அடிச்சா ஒரு நல்ல சான்ஸ். சரி 200ல கம்மி ஸ்கோர் மச்சான், எனக்கு தெரிஞ்சு மினிமம் 230 போணும்டா யாரா இருந்தாலும். அது சின்ன கிரவுண்ட் வேற இல்ல சின்னசாமி. சின்னசாமி ஸ்டேடியம் வேற சொல்லவா வேணும். எட்ஜ் வாங்கிட்டு 6 போவோம், அப்படி 6 போவோம், எல்லாமே 6 தான் போவோம். இன்னொரு ரெக்கார்ட் ஆகும்ன்றியா? இவங்க வந்து இந்தியா கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க மச்சான். எப்பவுமே இவங்க டாப் ஆர்டர் பயங்கரமான ஒரு பேட்டிங் சைடு தான். இப்ப கூட ஆட் ஆனுக்கு வந்து லிவிங்ஸ்டன் வர வந்துட்டான்ல, லியாம் லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் இருக்கான். சோ அவனுமே அடிப்பான், ஆக்சுவலா அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். போன மேட்ச் ஆர்சிபிக்குமே போன சீசன்ல அடிச்சான். அண்ட் அவனும் நம்மளா அனிகித் வர்மா இருக்கான். பட் இவங்களுக்குமே போலிங் தான் இங்க அடி, ஒண்ணுமே இல்லப்பா. போலிங் தான் அடிப்பா, போலிங் இல்ல. மேட்ச் மாற போகுது. எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் இருக்கிறான். அவனுமே டீசென்ட் தான் நான் சொல்லுவேன், ரொம்ப ஹையால ரேட் பண்ண மாட்டேன். நல்லா ரொம்ப வருஷமா இருக்கான், டெத் ஓவர்ஸ் நல்லா போடுவான் டீசென்ட்டா. அப்படி நீ பார்த்தனா யார் விக்கெட் எடுப்பா? இந்த ஜெய்தேவ் உனட்கட்லாம் எனக்கு தெரியல, காலங்காலமா இருக்கான், உரிக்கிறாங்க. ஒரு செஞ்ச ஒரு பீஸ் அப்படினா அவன்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஜீஷான் இருக்கான், மோசமா இருக்கே மச்சான் போலிங். ஈஷான் மலிங்கா போன சீசன் டுவர்ட்ஸ் எண்ட்ல நல்லா பண்ணான் ஈஷான் மலிங்கா. பட் ஸ்டில் ஐ வில் நாட் ரேட் him. அவ்வளோலாம் பெருசா பண்ணுவானா அகைன்ஸ்ட் பேட்டிங்? ஆர்சிபி பேட்டிங்கும் உனக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. சோ அப்படி பாக்கும்போது போலிங் கம்பேர் டு ஆர்சிபி இவங்களுக்கு அடி வாங்குவாங்க, அது சரியா அடி வாங்குவாங்க. ஏன்னா யாருமே தெரியலப்பா என்ன ஸ்பின்னரு எவன் போடுவான், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, என்ன காம்பினேஷன்ல போறாங்கன்ட்டு. எதனால எப்பவுமே எஸ்ஆர்ஹெச் மச்சான் போலிங்ல ரொம்ப டைட்டா இருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தா புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் பார்த்தனா அவன் கூட வந்து காம்போக்கு நட்ராஜன், ஷம்மி இருந்தா, முஸ்தபிசூர் வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி போலிங் சைடா இருக்கும் எஸ்ஆர்ஹெச் கிட்ட போனா 150 தான் ஸ்கோர்ன்ற மாதிரி இருக்கும். பார்த்தனா அப்படியே மாத்திட்டாங்கப்பா. இப்ப நாங்க பேட்டிங்ல பாத்துக்கிறோம், போலிங் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் மைண்ட் செட்ல இருக்காங்க. அதே மாதிரி காவியாமரன் வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேமரா ஃபுல்லா அங்கதான் போக்கஸா இருக்கும். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா? சோ நீ என்ன மச்சா ப்ரெடிக்ட் பண்ற இந்த மேட்ச்? ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐ தாட் ஏசலூட் ஒரு மாதிரி விளையாடுவான்னு நினைச்சேன். பட் ஏசலூட் வந்து நேத்து தான் வந்திருக்கானா. சோ முந்தா நேத்துன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கேம்னா. சோ கன்ஃபார்மா ஏசலூட் இல்ல. அண்ட் இன்னொரு போலர், அதாவது பார்த்தனா யஷ்தியால் அவுட் அண்ட் ஆல்சோ பேக்கப் துஷார் இல்ல. சோ மேபி ஜாக்கப் டஃபி போறாங்க அப்படின்னா மேபி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் அவங்க பேட்டிங் எப்படி மாற போகுது, அங்கதான் ஆக்சுவலா கேமே இருக்கு. நீ சொல்ற மாதிரி ஸ்டார்டிங் ஓப்பனிங் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க எடுத்துட்டாங்க, ஒரு 230 எல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மா இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் ஆர்சிபி. ஆனா போலிங் இல்ல மச்சான், அவங்களுக்கு கண்டெயின் பண்ற போலிங். எனக்கு தெரிஞ்சு அவங்க சேசிங் போவாங்க. நீ வேணா பாரு, இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணுச்சுன்னா சேசிங் போயிடுவாங்க. நீ 250 அடிக்கிறியா, ஜாலியா தான் இருப்பானுங்க. ஏன்னா 250 சேஸ் பண்ற ஆள் இருக்கு. ஒருவேளை அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்டா மாட்டிக்கினாங்கன்னா ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ். சேசிங்ல விராட் கோலியே எனக்கு தெரிஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான் மோஸ்டா. ஏன்னா ஃபிட்டா வந்திருக்கான், இன்னும் முன்னாடியோட ஃபிட்டா இருக்கு. புது டேட்டு வேற இறக்கி இருக்காரு நம்பாலு. ஆமா, சோ வண்டியில வச்சு செஞ்சுட்டு தான் வந்திருக்கான் ஆக்சுவலா. டெஃபினட்டா விராட் கோலிக்காகவே கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டிஃபெண்டிங் சாம்பியன். ஐ மீன் நான் டாப் 4 கூட சொல்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ல, எனக்கு தெரிஞ்சு டாப் 2ல போறாங்க ஆர்சிபி தான் சொல்லியிருந்தேன். சோ அது டெஃபினட்டா நடக்கும். பட் பாப்போம் எப்படி போகுதுன்னு. போலிங் யூனிட் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் ஆர்சிபியோட ரொம்ப வீக்கா இருக்கு. சோ அதனால ஆப்வியஸா ஃபேவரட் ஃபார் மீ இஸ் ஆர்சிபி கோயிங் ஃபார்வர்ட் திஸ் கேம். எஸ், எனக்கும் மச்சான் ஆர்சிபி தான் ஈஸியா வின் பண்ணுவாங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் அதான், ஆர்சிபி தான் வின் பண்ணணும் இந்த மேட்ச். அப்படிதான் இருக்கு லைன் அப் பார்க்கும்போதும். ஹெவி ஃபேவரட்ஸா போறாங்க இந்த காம்படிஷன். ரெண்டு டீம் போதும் மச்சான் ஹெவி ஃபேவரட்ஸா. ஒன்னு வந்து மும்பை, இன்னொன்னு வந்து ஆர்சிபி. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டின்ற மாதிரி இருக்குது என்ன பாக்குற வரைக்கும் வெளியில இருந்து பேப்பர்ஸ்ல. ஆன் பேப்பர்ஸ்ல நீ சொல்றது கரெக்ட், அதான் நடக்க போகுது. பட் அகைன் கேம் விளையாடும் போது கிளியரா மாறும். எப்படி ஒரு கேம்ல நம்மளுக்கு ஒரு வாரத்துல ஈஸியா புடிச்சு போட்டுடலாம், இது தேரும் இது தேராது அப்படின்னு ஈஸியா புடிச்சு போட்டுடலாம். சோ அதுக்கு 1 வீக் ஆகும். பட் ஆன் பேப்பர்ஸ்ல ஆர்சிபி அண்ட் மும்பை as of now they are the best teams. but going forward we'll see எப்படி போகுதுன்னு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் லிங்க்ஸ் ப்ரிவியூ வரைக்கும். அண்ட் இப்படிதான் பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு மக்களே வராங்க ரெண்டு டீம்ஸுமே, ஆர்சிபியும் சரி எஸ்ஆர்ஹெச்சும் சரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்ல 26ல பயங்கரமா இருக்க போகுது. வான வேடிக்கை ரொம்பவே இருக்க போகுது. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. சோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்ட் மேட்சா இருக்கும். அண்ட் இப்போ இந்த மேட்ச்னு மட்டும் கிடையாது, 2 மாசமா இனி தொடர்ந்து 2 மாசம் வரப்போகுது. ஒரு வேற லெவல் சம்பவம். ஐபிஎல் ஃபீவர் தான் நம்மளுக்கு ஃபுல்லாவே. ஆமா. சோ எஸ், இதுதான் எங்களோட சின்ன முயற்சி. ஆக்சுவலா இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் கிரிக்கெட்டுக்காக. சோ டெஃபினட்டா மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களுமே ஃபர்தர் வீடியோஸ்ல வில் ட்ரை டு கரெக்ட் இட். அண்ட் டெஃபினட்டா உங்க சஜஷன்ஸ் எது இருந்தாலுமே we are like open to comment சொல்லுங்க. எது இருந்தாலும் திருத்திக்கிறோம் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா. அண்ட் ஆல்சோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இனி ஃபர்தர் வீடியோஸ் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ லைக்கும் பண்ணிடுங்க வீடியோவை. அண்ட் இதுதான் ப்ரிவியூ பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி இந்த மேட்ச் முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச் அனலைசர்ஸ் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இனி ஐபிஎல் கேம்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் லவரா ஆப்வியஸா இருப்பீங்க. ஸோ ஃபுல்லா ஆக்ஷன் பேக்டா இருக்கும். ஸோ அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மா கேரண்டி. ஸோ இதோட வீடியோவை நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா லைக் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then it's bye from both of us. நன்றி, வணக்கம்.